அவர்கிட்ட விசுவாசி மாதிரி நடிச்சு வேலை செஞ்ச அந்த வேலைக்கார சமரசம் அவரை ஏமாத்தி அந்த அரண்மனையை புடுங்கிட்டு நம்ம எல்லாரையும் நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டான்டா. நீ அவனை பழி வாங்கியே ஒட்ட முடி வெட்டி விட்டாதான் உன்னை பார்த்து எந்த சிரிக்கையும் பல்லிழிக்க மாட்டா. பொம்பளை வாசனை படாமையே வளர்க்கணும்னு நினைக்கிறேன். பொம்பளைங்கன்னாலுமே பசப்பிங்கடா. நான் பெத்த மகனே, இவதான் நீ லவ் பண்ற பொண்ணு. பையனை இப்படி அசிங்கமா அலங்கோலப்படுத்தி காலேஜுக்கு அனுப்புறேன். அப்படியே இருந்தாலும் பணம் இருக்குன்னு அவன் பின்னாடியே நாய் மாதிரி வரிய. அப்பா திட்டாதீங்கப்பா. இப்படி என்ன ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தற்கொலை பண்ணிக்க வச்சிங்களே, அந்த சாந்தி தான் நான். சீக்கிரம் எந்திரிப்பா. எவ்வளவு நேரம் தான் தூங்குவ? நீ காலையில எழுந்ததும் முதல்ல எதை பார்த்து கண்ணு விழிக்கணும் தெரியும்ல? ஏம்மா காலைல தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தினம் காலைல எழுந்ததும் அந்த அரண்மனை படத்தை பார்க்கணும் தொல்லை பண்ணுறீங்களே, அது ஏன்னு இன்னைக்காவது சொல்லுங்க. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அந்த அரண்மனையோட உண்மையான ஜமீன்தார் உங்க அப்பா தான்டா. அவர்கிட்ட விசுவாசி மாதிரி நடிச்சு வேலை செஞ்ச அந்த வேலைக்கார சமரசம் அவரை ஏமாத்தி அந்த அரண்மனையை புடுங்கிட்டு நம்ம எல்லாரையும் நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டான்டா. என் கல்யாணத்துக்கு எனக்கு சீதனமா கொடுத்த 1000 பவுன் நகையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கொடுக்கவே இல்லை. வாயும் வயிறுமா இருந்த என்ன தயவு தாட்சண்யம் பார்க்காம நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டான்டா. நீ அவனை பழி வாங்கியே ஆகணும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அந்த அரண்மனையை அவன் கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும். அவனை நடுத்தெருவில் நிறுத்தணும்டா. எனக்கு சேர வேண்டிய அந்த 1000 பவுன் நகையும் நீ மீட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுமா, புரிஞ்சிச்சு. நான் வளர்ந்து பெரிய ஆளாகி நேர்மையான முறையில எப்படியாவது அந்த பங்களாவை வாங்கியே தீருவேன். அப்படி முடியலன்னா அதை கைப்பற்றியே தீருவேன். ஏன்னா அது நம்ம சொத்து. இது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த 1000 பவுன் நகையும் நான் கண்டிப்பா மீட்டு கொடுப்பேன். அம்மா, அண்ணனுக்கு அரண்மனையையும் நகைப்பட்டியும் மீட்கிற வேலையை கொடுத்துட்டீங்க. நான் என்னம்மா செய்யணும் சொல்லுங்க. நீ சின்ன பொண்ணுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? ஆனா ஒன்று செய்ய முடியும். அதை செஞ்சா நம்ம கிட்ட இருந்து நம்ம கையை விட்டு போன அரண்மனை நகைப்பட்டி அத்தனையும் திரும்ப வாங்கிடலாம். அது என்னன்னு இப்ப சொன்னா உனக்கு புரியாது. அதுக்கான வயசும் உனக்கு இப்ப இல்லை. காலம் வரட்டும், நீயே புரிஞ்சுப்ப. பசங்களா எல்லாரும் ஜோரை கேட்டுட்டுங்க. பாருங்க, அப்பா இல்லைனாலும் மாறுவேட போட்டி, அதுக்கப்புறம் மிமிக்ரி, இந்த போட்டியிலெல்லாம் முதல் பரிசு வாங்கியிருக்கான் இன்று. ராஜேஷ், காரை கொஞ்சம் சீக்கிரம் விடுப்பா. ஏன்னா 11 மணிக்கு ஷார்ப்பாக பேங்க் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. நாம் லேட்டாக போனால் நிச்சயமாக அந்த பங்களா நம்ம கையை விட்டு போயிடும். ஹரியா, இவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ? போ சார். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நிறைய இடத்த வாங்கி போகிறீங்க, ஆனால் இந்த பங்களா வேலை மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஏன் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? நல்ல கொஸ்டின் ராஜேஷ். உனக்கே தெரியும், போன வாரம் அந்த பங்களாவை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்ஷனுக்கு சிங்கனம்பட்டின்னு போயிருந்தோம் இல்லையா, கிராமம். அதுதான் நான் பிறந்த ஊர். நான் சின்ன பையனாக இருந்தபோது அந்த பங்களாவுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று சொல்கிறாங்களோ ஆரோ ஹீரோன்னு, அதை ஒரு விஷயத்தை பற்றி நாம் நினச்சிட்டே இருந்தால் அது நம்ம தலையை சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் பூந்து அந்த இடத்த வாங்க வைக்குதோ என்னவோ தெரில. எனக்கு என்னமோ இந்த இடம் என் கைக்கு கிடச்சிருந்தான் நினைக்கிறேன். சரி, எதுக்கும் நம்ம ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, சீக்கிரமாக போ. நீங்கள் எப்போ எது பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் உங்கள் பேச்சு கடைசியில் அந்த பங்களாவில் தான் ஒரு உதாரணமாக வந்து முடியும். அப்போயே நினச்சேன் இந்த பங்களா பற்றின நினைப்பு உங்கள் தலையை சுற்றிக்கிட்டே இருக்குன்னு. இப்போது அது சேல்ஸுக்கு வரும் தெரிஞ்சவொன்னு நினைப்பாக இறங்கி அது வாங்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்கன்னு நான் கண்டிப்பாக நினச்சேன். அது நான் நினச்சது போல நடந்து போச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நானும் அந்த ஊர் பக்கத்தில் பிறந்தவன் தான். அந்த பங்களாவில் ஏதோ ஆவி, எலும்பு நடமாட்டம் இப்படின்னு அதை பற்றி அரசல் புசலாக பேசிக்கிறாங்க. அது உண்மையாக போய் எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டேன் சார். அதான் அந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எங்கள் ஊருக்கார பையன்னு தெரிஞ்சுதானே உங்களை நான் வேலைக்கே வச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் என்ன ராஜேஷ், நீங்கள் இந்த காலத்து பையனாக இருந்துங்கன்னு இதெல்லாம் நம்பிக்கிட்டு எல்லாம் சும்மா அம்பக்கு. எப்படியாவது அந்த பங்களாவை விலைக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதை விலையை அடித்து வாங்கணுன்றதுக்காக எவனோ சதி திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, அது என்ன விலைக்கு போனாலும் சரி, அந்த பங்களாவை நான் வாங்கியே தீருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானா இல்லை அந்த பங்களா ஓனர் சமரசமானு ஒரு கை பார்க்கத்தான் போகிறோம். எனக்கு என்னமோ இதெல்லாம் மனுஷங்க வேலை மாதிரி தெரியல சார், ஏதோ ஆவி மேட்ரு மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைனா கூட இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்ததெல்லாம் கடைசியில் ஏதாவது பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுற போகுது சார். ஒன்றும் பயப்படாத ராஜேஷ், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரம் பேங்க்கு போகிற வழியே பார். பேசுகிற கேப்பில் எவனாவது டீலை டக்குன்னு முடிச்சுட்டு போட போகிறான். அன்று என்னதான் அம்மா சமரசத்தோட 2வது மனைவியாக இருந்தாலும் நான் அவருக்கு உண்மையாக தான் இருந்தேன். நீ உங்கள் அப்பாவையும் உங்கள் அண்ணன் சந்தோஷத்தையும் பத்திரமா பார்த்துக்கோப்பா. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும்.
இந்த அரண்மனை இழந்த அந்த குடும்பம் உங்கள் அப்பாவையும் அண்ணனையும் சும்மா விடாதுப்பா. கண்டிப்பாக அவங்க இவங்களை பழி வாங்கணும்னு வருவாங்க. அதனால் நீ உங்கள் அப்பாவையும் அண்ணனையும் பத்திரமா பார்த்துக்கப்பா. நீ இந்த சத்தியத்தை எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். இன்று சில மாதங்களுக்கு முன் ஐயா தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்சு கொஞ்சம் கேளுங்கய்யா. இன்னையோட 2 பாட்டில் முடிஞ்சு போச்சுங்க. இப்படியே நீங்க குடிச்சிட்டு இருந்தா நாளைக்கு உங்க பையனே உங்களை தேடி வந்தா கூட அவரை பாக்குறதுக்கோ இல்லை நீங்க அவர் கூட வாழறதுக்கோ நீ நல்லபடியா இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கய்யா. இல்லை சாமி பிள்ளை, தயவு செஞ்சு என்னை தடுக்காத. நான் செஞ்ச தப்புக்கு பலனை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். காணாமல் போன என் பையன் திரும்ப கிடைப்பானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கவலை என்னை தூங்க விடாமல் தவிக்க வைக்கிது. எனக்கு இந்த பாட்டில் தான் அது மருந்தாக என்னை தாளாட்டி தூங்க வைக்குது. அதனால் என்னை தயவு செஞ்சு தடுக்காத. என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி, யார் வந்து என் பையனை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாலும் என்கிட்ட வந்து அவங்கள கூட்டு வா. தயவு செஞ்சு நீயே பேசி எவ்வளோ அனுப்பாத. எனக்கு எவ்வளோ கடனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பையனை நான் திரும்பி பார்த்தே ஆகணும். எங்கே இருந்தாவது யாராவது என் பையனை கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. நான் மட்டும் கொஞ்சம் முட்டாள்தனமாக முடத்தனமாக நடக்காமல் இருந்தால் நிச்சயமாக என் பையன் என்னை விட்டு ஓடி போயிருக்க மாட்டான். என் குழந்தைய நான் படுத்தின பாடு இப்போ நினச்சா கூட என்னால் மறக்கவே முடியல. எனக்கு இதுதான் ஒரே மருந்து இல்லை முடிவு. தயவு செஞ்சு என்னை குடிக்க விடு சாமி புள்ள. நீ போயிட்டு வா. இன்று குட் மார்னிங் மேனேஜர். குட் மார்னிங். வாங்க விமல் சார். கரெக்டாக ஆக்ஷன் டைமுக்கு சொன்னபடி ஷார்ப்பாக வந்துட்டீங்க. இந்த இடத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. நீங்கள் இந்த இடம் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொன்னதுனால நானும் வழக்கம் போல் நியூஸ் பேப்பரில் சின்னதாக ஒரு விளம்பரம் கொடுத்தேன். அந்த ஜமீன் பங்களா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் வரல. அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் பையன் நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். அன்று சிங்களம்பட்டியின் சமரசம் அவர்களின் பங்களாவில் ஒரு நாள். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு காலேஜோட முதல் நாள். சீக்கிரம் கிளம்பணும்பா, நேரமாகுது. தெரியாதா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் காத்துரு. முடி வெட்டுறவனை வர சொல்லியிருக்கேன். உனக்கு நல்லா முடியை ஒட்ட வெட்டி விடுவான். அப்போ தான் காலேஜுக்கு போகிற புள்ள பார்க்கறதுக்கு லட்சணமாக இருப்பேன். எப்படி வெட்டணும்லாம் நீ சொல்லாத. அவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்ககிட்ட வெறும் தலையை மட்டும் காட்டிட்டு போயிட்டே இரு. புரிஞ்சுதா? பாப்பா வேணாம்ப்பா. ஸ்கூலில் படித்த கடைசி நாள் வரைக்கும் என் கூட படித்தவங்க எல்லாரும் என்ன கேலி பண்ணாங்கப்பா. உங்கள் இஷ்டத்துக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி முடி வெட்டலாம் சொல்கிறீங்க. எனக்கு இப்படி ஒட்ட வெட்டுறது பிடிக்கவே இல்லைப்பா. அசிங்கமாக இருக்குப்பா. என் கூட படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாம் என்னை பார்த்து கை கொட்டி கேலி பண்ணி சிரிக்கிறாங்கப்பா. எனக்கு அழகழகா வருதுப்பா. ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் கூட பரவாயில்லப்பா. காலேஜில் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் முடி வெட்டிட்டு போனால் என்னை எல்லாரும் வச்சு ராகிங் பண்ணி எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்கப்பா. தயவு செஞ்சு எனக்கு இந்த மொட்டை அடிக்கிற மாதிரி முடி வெட்டுறது வேணாம்ப்பா. இது கூட போன வாரம் தானேப்பா வெட்டினது. இன்னும் முடி கூட முழுசாக முளைக்கல, முள்ளா நிற்கிது. இப்போ போய் ஏன்ப்பா முடி வேற வெட்டணும்? ஓ, ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு ஐயா காலேஜுக்கு போயிட்டீங்களா? அதான் பெரிய மனுஷன் ஆகிட்ட மாதிரி என்னை கேள்வியெல்லாம் கேட்குற போல இருக்கு. டேய், ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ. கடைசி வரைக்கும் நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். நான் சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும். நம்ம தேச தலைவரில் யாரோ ஒருத்தர் சொன்னதான், யாருன்னு எனக்கு ஞாபகம் வரல. எவ்வளோ அழகான பொம்பளையாக இருந்தாலும் அவளை முடிய ஒட்ட வெட்டி விட்டுட்டோன்னா அவளை பார்த்தா ஆசையே வராதான். அது மாதிரி தான்டா அழகான ஆம்பளைங்களுக்கும். உன்னை மாதிரி அழகாக இருக்கவனையும் ஒட்ட முடி வெட்டி விட்டாதான் உன்னை பார்த்து எந்த சிரிக்கையும் பல்லிழிக்க மாட்டா. நீயும் அவளுங்களை நம்பிக்கின பின்னாடியே போக மாட்டேன். உன்னை நான் பார்த்து ரிஷி சிங்கர் வளர்த்த மாதிரி பொம்பளை வாசனை படாமையே வளர்க்கணும்னு நினைக்கிறேன். பொம்பளைங்கன்னாலுமே பசப்பிங்கடா. சொத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மொண்டோ முடமோ எவனாக இருந்தாலும் சரி அவனை எப்படியாவது பேசி மடக்கி கட்டிக்க தான் பார்ப்பாளுங்க. அந்த மாய் மாலெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். உனக்கு எது நல்லது, உனக்கு என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது எனக்கு தெரியும். ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு காலேஜுக்கு போறியா, இல்லை கட்டின ஃபீஸு வீணாக போனாலும் பரவாயில்லன்னு உன்னை வயலில் சேத்துல இறக்கிவிடவா? எது உனக்கு வேணும்? இப்பயே முடிவு பண்ணு. இல்லைப்பா வேணாம்ப்பா. என் படிப்பை நிறுத்தாதீங்கப்பா. நான் அசிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா. நான் காலேஜுக்கே போகிறேன்ப்பா. எல்லாரும் என்ன கேலி பண்ணால் கூட பரவாயில்லப்பா. நான் படிக்கணும்ப்பா. படித்து பெரிய ஆள் ஆகணும்ப்பா. உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகதும் நான் காலேஜுக்கு போய் ஆகணும்ப்பா. நான் முடி வெட்டிக்கிட்டே காலேஜுக்கு போகிறேன்ப்பா. அப்படி வா வழிக்கு. இப்போதான் நீ நல்ல புள்ள. நாளைக்கு ஒரு பயலும் பொம்பளை வளர்க்காத புள்ள வீணாக போயிடுச்சின்னு இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பல்லில் படுற மாதிரி பேசிடக்கூடாது. சரியா? ஒழுங்காக காலேஜுக்கு போனோம், படித்தோம், வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கணும். கண்டவளோட சுற்றுறன்னு தெரிஞ்சுது
அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. சரிப்பா சரிப்பா, புரிஞ்சிச்சுப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. இன்று ராஜேஷ், நான் எதிர்பார்த்தது 5 கோடி. ஆனால் இந்த பங்களா இவ்வளோ சல்லீஸாக எனக்கு 2 கோடிக்குள்ளே முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அந்த பங்களாவில் போய் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவுமே இல்லையா சார்? எடுத்த உடனே அடிக்கிற மாதிரி தான் ஐடியாவா சார்? இல்லை ராஜேஷ், அந்த மென்டல் ஆக்னி, சின்ன வயசில் ஏற்படுற அல்பத்தனமான ஆசைன்னு கூட சொல்லலாம். இது ரெண்டும் வேற வேற டிபார்ட்மெண்ட். நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறேன். நம்ம இப்பயே வாங்கி போட்டதுனால என்னோட அந்த சின்ன வயசு ஆசையும் நான் தீர்த்துக்கிற மாதிரி அந்த பங்களாவில் போயிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்ந்துட்டு நானும் அதுக்கப்புறம் இதை இடிப்பேன். எப்படி? நம்ம ஒரே கல்ல 2 பாகம் திட்டம். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக் சார். உங்கள் அளவுக்குலாம் என்னால் யோசிக்க முடியுமா சார்? சரி சார், இப்போ எங்கே போகணும்? நீங்கள் வேற நல்ல குஷி மூடில் இருக்கீங்க. நீங்கள் எங்கே போவீங்க நான் ஏற்கனவே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டேன். நீங்களே சொல்லுங்கள் எங்கே போகணுன்னு. அதான் உன் வண்டி திரும்புகிற பக்கத்துலேயே தெரியுது நான் எங்கே போவேன்னு. வழக்கம் போல் நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிளப்புக்கு தான் போ. அங்கே கொஞ்ச நேரம் போய் பசங்களோட அட்டடிச்சிட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு, சரியா? சார், நான் உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் பார்த்து சார் அளவா. ஓ, அப்படின்னா இவ்வளோ நாள் கிளப்புக்கு வர்றது குடிக்கிறதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை ராஜேஷ், ஆரம்பத்தில் நல்லா ஊற்றி குடிச்சவன் தான். அதனால் நிறைய லாஸு, நிறைய பிஸ்னஸ் டென்ஷனு, கோவத்தை மறக்கிறதுக்கு கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறோமா, இல்லை இதை மறக்கிறதுக்கு அதை கோவப்படுறோமா, இதுன்னே நமக்கு புரியல. ஏதோ நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கை நினச்சிட்டு நான் பாட்டு குடிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கொரோனா டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத போது தான் இந்த குடிக்கு நான் அடிமையாயிட்டுன்றதை நல்லா புரிஞ்சுக்கினேன். அதே போல் கொரோனா பீரியடில் குடிக்கிறவன் தான் பொட்டு நிறைய பேர் செத்து போனான்றதுலையும் இந்த குடியில் எவ்வளோ ஒரு பயங்கரம் இருக்குன்னு அப்போ தான் என் மண்டையில் சொடேர்னு உரைச்சிது. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் குடித்தது எல்லாமே பழரசம். அது உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் கிடையாது. ஆனால் நம்ம தலையில் டோப்பமீன்னு ஒரு சந்தோஷத்தை சுரக்கிற ஒரு சுரப்பி இருக்குது. இப்போ நம்ம குடிக்கிற கெமிக்கல் சரக்கு எல்லாமே போய் நம்முடைய அந்த மூளையை தூண்டி விடுது. அது அதீதமாக சந்தோஷப்பட வைக்குது, அதீதமாக கவலைப்பட வைக்குது. இது மனசுக்கும் உடம்புக்கும் எதுவுமே சரி கிடையாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு நானே கேள்வி கேட்டேன். அப்புறம் என் மனசுக்கு நானே சொல்லி புரிய வச்சேன். நீ சோஷியல் ட்ரிங்கர் கிடையாது, நீ ஒரு ஆல்கஹால் அடிக்ட்னு சொல்லி என் மனசுக்கு புரிய வச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் என் மனசே அதை ஒத்துக்குச்சு. யாரோ ஒருத்தர் பேசும்போது தான் சொன்னார், எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு போய் படுத்துட்டோன்னா அந்த எண்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நம்ம முன்னோர்கள் தெரியாமையாக சொன்னாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. அந்த 60 நாள் நம்மளை கலந்துட்டோம்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் ஒரு கூல்ட்ரிங்ஸை பார்க்குற ஃபீலிங் தான் நமக்கு வரும். உண்மையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 20% பேர் தான் குடிக்காரங்க. என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். குடிக்கிறத விடுறது கூட கஷ்டம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த குடித்தவங்களோட நாம் போய் உட்காரும்போது இந்த குடியை நம்ம ஏன் விடணும், நீ ஏன் அதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு திரும்ப உனக்கு அவங்க கொடுக்குற அட்வைஸ்ன்னா செம கடுப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் ஜாலியாக இருக்கும். குடிச்சிட்டு அவனுங்க பண்ணுற அலம்பல்லாம் பார்க்கும்போது நாம் குடிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ அலம்பல் வெளியிலையும் வீட்டில் பண்ணியிருப்போன்னு நினச்சி எனக்கு சிரிப்பாக வருது. நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து இவங்களெல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். நீயும் எதிர்க்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரெடியாரு. நான் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவரில் கால் பண்ணுறேன். நீ வந்துட்டீங்கன்னா போய் என்னை இறக்கி விட்டுரு. நீங்கள் குடிக்கிறத விட்டுட்டீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா. எல்லா விட சந்தோஷப்படுறாங்க, யாரும் இருக்க முடியாது. அன்று வணக்கங்க. யார்ப்பா அது? ஓ, என் பையன் கூட படிக்கிற விமல் தானே? சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏன் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதே தெரில. உங்கள் பையன் நீங்கள் பயந்த மாதிரியே காதல் வசப்பட்டாயா. இப்போ கூட அவனும் அந்த பொண்ணும் காலேஜில் கொஞ்ச நேரத்தில் பேச போகிறாங்க. நீங்கள் லஞ்ச் டைமில் வந்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கையங்களமாக பிடிக்கலாம். சரி தம்பி, உன் தகவலுக்கு ரொம்ப நன்றி. என் பையன் ஒரு அப்பாவிப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எவ்வளோதான் அவனை ஏமாற்றி வாங்கியிருப்பா. உங்கள் காலேஜில் லஞ்ச் டைமில் வந்து அவளை என்ன கிழிக்கிறேன்னு நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பார். இன்று ஆமாய்யா, இதுதான் விஷயம். சரி, விமல் சார் வர்றாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன ராஜேஷ், சாப்பிட்டியா? கிளம்பலாமா? ஆச்சு சார், வாங்க கிளம்பலாம். அன்று சந்தோஷம் நில்லுங்க, எங்கே ஓடிட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணாயிரம்னு பேரோ, எப்படி அழகே இல்லாதவனுக்கு அழகேசன்னு பேரோ, அது மாதிரி சந்தோஷமே இல்லாத எனக்கு ஏன் தான் எங்கள் அப்பா சந்தோஷம்னு பேர் வச்சாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டு போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை சந்தோஷம், நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்களை பார்த்து எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுறதுக்கு காரணமே உங்களோட இந்த வெளித்தோற்றமும் உங்களோட இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் தான். இதையெல்லாம் நீங்கள் ஏன் மாற்றிக்க கூடாது? உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே அப்படி என்னங்க வெறுப்பு? நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? உங்களை ஏன் இப்படி உங்கள் அப்பா அலங்கோலப்படுத்தி பார்க்குறாரு? மொட்டை அடிக்கிற மாதிரி முடியை வெட்டி ஜோக்கர் மாதிரி தொலைன்னு ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களை அழகுபடுத்தி பார்க்க தான் நினைப்பாங்க.
உங்கள் அப்பா எதுக்கு உங்களை இப்படி அசிங்கப்படுத்தி சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. உண்மையில பார்த்தா எங்க அப்பா ரொம்ப நல்லவர். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாலும் எனக்காகவே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா என் மேல அவருக்கு அவ்வளவு ஆசை. எனக்கு என்னமோ நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் சமாதானமாவும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. என் மேல அளவுக்கு அதிகமா அவர் அன்பு வச்சிருக்காரு. அதனால்தான் நான் ஏதாவது காதல் மாட்டிப்பணும்னு பயப்படுறாரு. அதுவும் இல்லாம நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பாவோட தம்பி ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட வெளியே போயிட்டாரு. வெளியே போய் அந்த குடும்பத்தை நடத்த முடியாம படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு 25 ரூபா கடன் கொடுத்தவன் அவங்க குடிசாவாசல் நின்று கத்தனான்ற அவமானம் தாங்காம எங்க சித்தப்பா சித்தி அவங்க 4 பசங்களோட பக்கத்துல கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. அது அவர் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. அதனாலதான் நான் எங்கன்னா காதல் போய் வெளியே போய் மாட்டிக்கணும்னு அந்த பயத்திலே தான் அவர் தன்னறியாம இப்படி கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா நடத்துக்கிறார். அவர் செய்யறதுமோ என் நன்மைக்காக தான். அதுவும் இல்லாம அவரு என் மேல ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருக்காரு. அந்த பொசிஷனஸ் ரொம்ப அசிங்கமா வெளிப்படுது. நான் என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, நீங்க தயவு செஞ்சு இங்க கிளம்புங்க. ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருந்து கூட யாராவது கேட்டு போய் எங்க அப்பாட்ட சொன்னாங்கன்னா நிச்சயமா எனக்கு தேவையில்லாம திட்டு தான் விடும். நாம வெளியே எதுவும் பேச வேணாம். கிளாஸ் ரூம்ல ஏதாவது பேசணும் பேசிக்கலாம். சந்தோஷம், நீங்கள் ஒன்றும் சின்ன கை குழந்தை இல்லை உங்கள் அப்பாவை பார்த்து பயப்படுறதுக்கு. உங்கள் அப்பாவுக்கு பயம் இருந்தால் அவர்கிட்டயே வச்சுக்க சொல்லுங்கள். ஏதோ கொஞ்சம் தைரியம் இருந்தால் மட்டும் கொடுக்க சொல்லு. சீரியஸான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் உங்களை வர சொன்னேன். எது எப்படியோ காதல் ஜெயிச்சா சரி. ஓ, நான் பெத்த மகனே, இவ தான் நீ லவ் பண்ணுற பொண்ணா? ஏமா, உங்களுக்கெல்லாம் மானம் ரோஷம் சூடு சொன்னலாம் கிடையாதா? எவ கண்ணும் பற்றக்கூடாதுன்னு தான் என் பையனை இப்படி அசிங்கமாக அலங்கோலப்படுத்தி காலேஜுக்கு அனுப்புகிறேன். அப்படியே இருந்தாலும் பணம் இருக்குன்னு அவன் பின்னாடியே நாய் மாதிரி வரிய. உனக்கெல்லாம் கேவலமாக இல்லை? நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணா? அப்பா 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 திட்டாதீங்கப்பா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்லப்பா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா. வாய மூடுறா, இதுவும் தெரியாது கேனப்பையில். ஒருத்தன் அழகாக இருந்துடக்கூடாது. அவன் கூணு குருடு முடமாக இருந்தால் கூட பணக்காரனா பின்னாடியே வந்துடுறீங்களே. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மானம் கெட்டவளுங்க. ஹலோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிறோன்ற மரியாதை கூட இல்லாமல் வாய்க்கு வந்து எப்படி பேசுகிறீங்க? ஏதோ சந்தோஷோட அப்பான்றதுனால தான் நான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். என்னென்ன உங்கள் பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? வாய்க்கு வந்து எப்படி பேசுறதுக்கு? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், இல்லைனா வேற மாதிரி ஆகிடும். பாத்தியாடா, போய் இவ்வளோ போய் காதலிச்சே. சரியான ரவுடி பொம்பளையாக இருக்கா பாரு. இவங்களெல்லாம் மற்றவங்களாம் பார்த்து கேலி பண்ணி எல்லாரும் கை கட்டி சுரிச்சாதான் இந்த மாதிரி சிறுகிங்களுக்கெல்லாம் அறிவு வரும். சி, கேவலமாக இல்லை உங்களுக்குலாம்? உங்கள் கூட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்படி வாய்க்கு வந்தபடி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பேசுகிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு காமெடி இல்லை? சிரிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மாவை இப்படி பேசினா நீங்களா சிரிப்பீங்களா? சிரிங்க, நல்லா சிரிங்க. எல்லாரும் இவளை பார்த்து சிரின்னு சிரிங்க. அப்போ தான் இவ்வளோ மாதிரி மானங்கட்ட பொம்பளைங்களுக்கெல்லாம் அறிவு வரும். சி, நீயும் ஒரு மனுஷனா? நாம் திட்டம் போட்டபடியே சமரசத்தையும் கோபப்படுத்தியாச்சு, சந்தோஷத்துக்கிட்டேயும் ஒரு பரிதாபத்தை தேடியாச்சு. இனிமே நாம் அடுத்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியதுதான். முதுமையில் இன்று. ஆடா சாமி புள்ள, இவ்வளோ வயசானாலும் என் கூடயே விசுவாசமாக இருக்கியே, உன்னை மறக்கவே முடியாது. சரி, சாயந்தரம் ஆயிடுச்சு, சரக்கு கொண்டு வந்துட்டியா? சீக்கிரம் கொடு. ஐயா, கடந்த 10 வருஷமா நான் திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க பையன் வருவார்னு காத்துட்டு இருந்தீங்க. அவரும் வந்த படவே காணும். நீங்க குடிச்சு உங்க 2 கிட்னியும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிச்சிச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீங்க குடிய நிறுத்தலைன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி எங்களை பதற வைக்கிறாயா. தயவு செஞ்சு இந்த குடியை நிறுத்திடுங்க. இதுக்கு மேலே எனக்கு என்னடா இருக்குது? என் மகனை கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கணும். அவனை பார்த்துட்டேன்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். சரிங்கய்யா, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அளவா குறைவா சாப்பிட்டுட்டு மேசையில சாப்பாடு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்க போங்கய்யா. சரி ஆகட்டும், நீ கிளம்பு. எப்படியும் இன்னும் 5 நிமிஷத்தில் சாந்தி வந்து என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் சீக்கிரம் சரக்க முடிக்கணும். அப்போ தான் அசந்து தூங்க முடியும். யாரு இங்கே எழுறது? இப்படி என்ன ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தற்கொலை பண்ணிக்க வச்சிங்களே, அந்த சாந்தி தான் நான். அதுக்குள்ளே என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ சாந்தி, நீயாம்மா? என்னை மன்னிச்சிருமா. ஏதோ சின்ன வயசில் என்னை அறியாமல் எங்கே என் பையனை நீ மயக்கி கூட்டிகிட்டு போயிடுவியோன்னு பயந்து தான் உன்னை எக்கத்தப்பாக பேசிட்டம்மா. என்னை மன்னிச்சிடுமா. நீ இப்படி ஒரு தவறான முடிவுக்கு போவேன்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி உன்னை திட்டியே இருக்க மாட்டோம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்றம்மா. என்னை மன்னிச்சு விட்டுருமா. இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் மனுஷியா இருக்கும்போது கேட்டிருந்தா ஒருவேளை மன்னிச்சிருப்பனோ என்னமோ. இப்போ நான் ஆவியா இருக்கேன். ஆவிகளுக்கு மன்னிக்க தெரியாது, தண்டிக்க மட்டும்தான் தெரியும். என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி ஊர் முன்னால கைக்குட்டி சிரிச்சிங்க. இப்போ நான் உங்களை அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன்.
பாருங்க. அதீதமான கோவத்தினால அளவுக்கு மீறி திட்டினா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கோன்னு அன்னைக்கு எனக்கு தெரியாதுமா. உன் தற்கொலையை பார்த்து என் பையன் கோச்சிக்கிட்டோ இல்லை பயந்தோ ஊரை விட்டு ஓடி போவானோ நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் ஒரு நிமிஷத்தில் செய்கிற தவிர என்னால் திரும்ப திரும்ப மறக்க முடியாமல் இப்படி குடிச்சு சாகிற நிலைமைக்கு வந்துட்டேம்மா. தினம் நீ வந்து மிரட்டி எனக்கு சாவு வந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். அப்படியாவது இந்த நரக வேதனையிலேருந்து நான் விடுதலை அடைவேன். சந்தோஷம்தான் அடிக்கடி சொல்லுவாரு. சந்தோஷன் பேர் வச்ச எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு. அது போலதானோ என்னவோ சாந்தின் பேர் வச்ச எனக்கு சாந்தியே இல்லாம போயிடுச்சு. நீங்க செஞ்ச தப்புக்கு இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க மனசுல ஏற்படுற குற்ற உணர்ச்சின்றது நான் தான். நீங்க குடிக்கிறது சீம சரக்கு இல்லை, அது இந்த சாந்தி தான். அன்று என்னடா சந்தோஷம், இப்போ சந்தோஷமாடா? உன்னால அநியாயத்துக்கு சாந்தி தற்கொலை பண்ணின்னு செத்து போயிட்டாடா. தெரியும்டா அது எப்படி மறக்குதுன்னு தெரியாம தான்டா நான் அவஸ்தைப்பட்டுருக்கேன். நான் ஒரு சொரணை கெட்டவன்டா. என்கிட்ட வந்து சாந்தி அவளை பத்தி என்னவோ சொல்ல வாய் எடுக்க அந்த நேரத்துல எப்படிதான் எங்க அப்பா அங்க வந்தாருன்னு தெரியல. அவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி திட்டி அவ அவமானம் தாங்காம வீட்டுல போய் தூக்கில தொங்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில ஆதரவுன்னு சொன்னா அது நீயும் சாந்தியும் மட்டும்தான். இப்படி அநியாயத்துக்கு அவ செத்து போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்னால ஒரு உயிர் போயிருக்கு. இதை ஜீர்ணிச்சுக்கிட்டு நான் எப்படி உயிரோட வாழ போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சொல்லி அழுவுடா. அன்றைக்கி உங்கள் அப்பா சாந்தியை வாய்க்கு வந்து பிடிச்சிட்டும் போது உங்கள் அப்பாவை எடுத்து பேசி இப்படி பேசாதீங்கப்பா நீ தடுத்துருந்தீங்கன்னா அவங்க அப்பாவும் வாய முடிப்பார். சாந்தியும் இப்படி ஒரு தவறான முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். என்னடா பண்ண சொல்ற? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எங்க அம்மா மேல ரொம்ப அதிகாரத்தையும் கோவத்தையும் காட்டிட்டே இருந்தாரு. திடீர்னு எங்க அம்மா இறந்து போனோன்னு அவருக்கு கோவம் காட்ட முடிஞ்ச ஒரே ஆளு நான் தான். அதுவும் இல்லாம பொம்பளை இல்லாத பிள்ளைய தப்பா வளர்த்தக்கூடாதுன்னு அவர் என்ன ரொம்ப கட்டுப்பாடா வளர்த்துட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து பயந்த நானு கடைசி வரைக்கும் அவருக்கு எதிராக வாய திறக்க முடியாமே இருக்கு. அவருடைய இந்த ஆணவத்தையும் அதிகாரத்தையும் யார் தான் தட்டி கேட்பாங்களோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்கள் அப்பாவை தட்டி கேட்கறதுக்கு வானத்துலேருந்து யாரோ ஒருத்தர் குச்சா வருவாங்க, இதான் தட்டி கேட்கணும். நீ தைரியமாக சாந்தி மேலே வச்சிருந்த காதில் உங்கள் அப்பாட்ட வெளிப்படையாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை அவர் ஏற்றுன்னு கூட இருந்திருப்பாரு. டேய் இது என்னடா அபாண்டமா இருக்கு? எனக்கு சாந்திக்கு நடுவில் காதெல்லாம் ஒண்ணுடா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான். யார் இந்த காலேஜ்ல அவளையும் என்னைய பத்தி இப்படி வீண் வாய்ந்தியை பரப்பி விட்டுதுன்னு தெரியல. எங்க அப்பா கிட்ட போய் நான் அவ கூட பேசிட்டு இருக்கேன்னு போட்டு கொடுத்ததுன்னு தெரியல. அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை வெளியே சொல்ல முடியல, என்கிட்ட பேசணும்னு சொல்லிதான் என்கிட்ட வந்தா. ஆனா அதுக்குள்ள விஷயம் எப்படியோ போய் விபரீதமா முடிஞ்சு போச்சு. அப்படியா? அப்போ உங்க 2 பேருக்குள்ள காதல் இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்க அப்பா வந்து உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு அப்படி திட்டினாரு? அதுதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லவே விடல. அதுக்குள்ள அவளை எப்படி தப்பா பேசி அவளை கோவம் வர வச்சுட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நிஜம்டா, அவ யாரையோ ரொம்ப டீப்பா லவ் பண்ணி ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கா. அந்த பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு தான் என்கிட்ட வரேன்னு சொன்னான். அதுக்குள்ள இது என்னமோ எங்கேயோ சுத்தி பிரச்சனை எப்படியோ போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க, ஆனா அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி அதெல்லாம் விட்றா. இப்போ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத. சாமி புள்ள சொன்னாரு உங்க அப்பா மெட்ராஸ்க்கு யாரையோ பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்காருன்னு. ஆமாடா நானே உனக்கு சொல்லணும்னா சாமி புள்ளையும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. நானும் இங்க தனியா தான் கிடக்கணும். சாந்தி வேற அப்பப்போ ராத்திரில வந்து என்ன பயமுறுத்திட்டே இருக்காடா. என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்பாவும் ஊருக்கு போறாரு, சாமி புள்ளையும் வீட்டுக்கு போயிடுவாரு. நான் தனியா தான் இருக்கணும். பேசாம ராத்திரி நீங்க கூட வந்து படுத்திக்க. டேய் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட்டு போகிறேன். காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டேன், இன்னும் குழந்த மாதிரி துணைக்கு கூட படுத்துக்க ஆள் கேட்குறேன். சரி எப்படி இருந்தாலும் உனக்கு நைட்டு தூக்கம் வராது, என்கிட்டயே புலம்பி உயிர் எடுப்பேன். பேசாமல் உனக்கு தூக்கம் வர வைக்கிறதுக்கு நான் ஒரு மருந்து கொண்டு வரேன். அது நிச்சயமாக உன்னை ராத்திரி தூங்க வைக்கும். அது என்னன்றத ராத்திரி நானே கொண்டு வரேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. வரட்டுமா? இன்று சார் நல்லபடியா பேங்க் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு பங்களாவோட சாவியை கைக்கு வந்துருச்சு. நீங்க எப்ப போய் பங்களாவில் தாங்க போறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிடுறேன். ஆமாம் ராஜேஷ், நானே உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கு ஒரு வாரம் வெளியே வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அடுத்த வாரம் தான் வருவேன். நீ என்ன செய்கிற, முன்னாடி போய் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒயிட் வாஷம் பண்ணி பங்களாவை ரெடியாக வை. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுறேன். ஓகே சார், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் போயிட்டாங்க. அன்று தம்பி அப்பாவும் ஊர் கிளம்பிட்டாரு, உங்க கூட இருக்க சொன்னார். சாப்பாடு டேபிளில் இருக்குது, சாப்பிட்றீங்களா இல்லை? என்ன சாமி புள்ள, என்ன சின்ன பையன் நினச்சிட்டு கேலி பண்ணுறீங்களா? அதில் தம்பி அப்பா சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டீங்க, தனியாக வேற இருக்கீங்க, அதுக்காக கேட்டேன். நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும், போயிட்டு சாப்பிட்டு திரும்பி வந்துட்டுங்களா? இல்லை வேணாம், நீங்கள் திரும்பிலாம் வர வேணாம். என் ஃப்ரெண்டு விமல் வரேன்னு சொன்னான், அவன் இருந்தால் போதும். நானும் அவனும் பேசிக்கிட்டே தூங்கிடுவோம். நீங்கள் நாளைக்கு வாங்க போதும். சரி தம்பி, அப்போது நான் கிளம்புறேன். ஓ விமல் தம்பியா, வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. என்ன உங்கள் பையிலேருந்து கலகலன்னு ஏதோ பாட்டில் மாதிரி சத்தம் கேட்குது? அட நீங்கள் வேற சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு. ராத்திரி தூக்கம் வரல, போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு சந்தோஷம்தான் வரும்போது தாயப்பாஸ் எடுத்துன்னு சொன்னேன். போர் அடிச்சா தூங்குற வரைக்கும் விளையாடலாம்ல, அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு தானே வர போகிறீங்க? ஆமாம் தம்பி ஆமாம்,
நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் போயிட்டு வரேன், நீங்களும் உங்க வேலையை பாருங்க. ஓஹோ, பெரிய ஐயாவுக்கு தெரியாம இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் வேற நீ கற்றுக் கொடுக்குறியா? கண்டிப்பா பெரிய ஐயா மிராஸ் சார் வீட்டில் தான் தங்கியிருப்பாரு. அங்கே ஃபோன் இருக்கும், போகிற வழியில் நாடார் கடையில் ஃபோன் இருக்கும். நான்லாம் கொடுத்தா ஐயாவுக்கு விஷயத்த போட்டு விட்டேன்னா அவர் மற்ற வேலையை மொத்தமாக பார்த்துப்பார். நம்ம வேலை ஐயாவுக்கு விசுவாசமாக இருக்கிறது தான். அவர் போட்ட சாப்பாட்டுக்கு நன்றியாக இருக்கணும். ஃபோனை போட்டுட்டு விஷயத்தையும் அவர் காதில் போட்டுட்டு நாம் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க வேண்டியது தான்.